பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் ஆமென் விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு நான் நம்பிக்கொண்டு இருக்கிறேன். ஆமென். இந்த செய்தியை நீங்கள் அநேகர் பார்க்கிறீர்கள். ஆமென். எங்களிடத்திலே போன் கால் செய்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கும் ஆமென் நாம் வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். நீங்களும் என்னோடு கூட வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை தான் நான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். ஆமென். நீங்கள் அநேகர் அதை கவனமாய் கேளுங்கள். ஆமென். நான் எல்லா இடத்துலயும் ஒன்று சொல்லுவேன் எப்போதுமே. ஆமென். பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், எங்க சபையில சொல்லுவேன், பிரேயர் ஆமென் பண்ற வீட்டுல சொல்லுவேன், போன் மூலமா பேசுறவங்கள்ட்ட சொல்லுவேன். ஆமென். எங்களுக்கு உதவி செய்யுங்கள்ட்ட சொல்லுவேன். ஆமென். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். எவ்வளவு பெரிய மனிதரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிஷப்பா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ரெவரண்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய டாக்டரேட்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆமென் கில்லாடியா இருந்தாலும், எப்பேற்பட்ட டிகிரி 5 டிகிரி 50 டிகிரி படிச்சிருந்தாலும், ஆமென் 100 மாடி பில்டிங் கட்டினாலும், ஆமென் ராக்கெட்டை தலைகீழ ஓட்டினாலும், ஆமென் விமானத்தை தலைகீழ ஓட்டினாலும், ஆமென் யுஎஸ்ல 550 பில்டிங் கட்டினாலும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. பிரியமானவர்கள், இன்றைக்கு நீங்கள் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால இந்த நாளிலே நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது தெரியாதவர்களுக்கு தேவன் சொல்லி கொடுப்பார். எனக்கும் தெரியாது. இப்ப இதுல என்ன ரகசியத்தை தேவன் பேச போறாருன்னு நிச்சயமா எனக்கு தெரியாது. ஆமென். ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமென். இந்த வேலையில பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் அப்படித்தான் சொல்லுகிறார். ஆமென். தெரியாததை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். எனக்கு தெரியாதே தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இதை ஒத்துக்கிட்டீங்களா? ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதையின் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்கிறார். யாரு? சவுல். சவுல் என்கிற ஒரு மனிதன். அதுவரைக்கும் அவர் மனிதன், சாதாரண மனிதன், உங்களைப் போல என்னை போல. பின்புதான் அவருக்கு ஆமென் பதவி வருகிறது, பட்டம் வருகிறது, பேர் வருகிறது, புகழ் வருகிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் இருக்கிறான். இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். கழுதைக்காக என் தகப்பன் கவலைப்பட்டு பின்பு ராத்திரி ஆனால் மறுநாளும் ஆனால் என் பிள்ளைகளை ஆமென் மிருகங்களோ, காட்டு மிருகங்களோ, நாட்டு மிருகங்களோ, ஊரும் பிராணிகளோ அல்ல திருடர்களோ கள்ளர்களோ என் பிள்ளைகளை ஆமென் கொன்று விட்டார்களோ என்று என் தகப்பன் ஆமென் என்னை குறித்து தேடுவார், நம்மை குறித்து தேடுவார் என்று வா நாம் திரும்பி போகலாம் என்று சொல்லுகிறார். உண்மையிலே அதை யோசிக்க, ஏன்னா யோசிப்பனுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்துச்சு. ஆமீன். அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் அவனை கொண்டு போய் ஆமீன் குழிக்குள்ள போட்டு ஆமீன் அவனை கொலை பண்ணல, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி உள்ள விட்டுட்டு ஆமீன் அவனுடைய ட்ரெஸ்ல ஏதோ ஒரு மிருகத்தை கொன்னு அதுல புரட்டி அதை எடுத்து போட்டு அப்பாட்ட கொண்டு காமிச்சு, அப்பா ஆமீன் நாய் தின்னுச்சா, நரி தின்னுச்சா, ஆமீன் கரடி தின்னுச்சா, சிங்கம் தின்னுச்சா, புலி தின்னுச்சா, இல்ல திருடன் வெட்டி கொண்டு போட்டாங்களான்னு தெரியாம இவங்க சகோதரர்கள் எல்லாம் ஆமேன் சகோதரனை ஆமேன் கொண்டு செத்து போய் விட்டான் எப்படி சொல்லி அப்பாவையும் அம்மாவையும் அந்த ஊரையும் எல்லாரும் ஏமாற்றி விட்டார்கள். இங்கேயும் அவன் அப்படித்தான் சொல்லுகிறான். என் தாய் தகப்பனும் அதே போல நினைத்து விடக்கூடாது. யோசேப்புக்கு நடந்ததை போல என் தாய் தகப்பன் ஏமாந்து போய்விடக்கூடாது. என் தாய் தகப்பன் அதை நம்பி ஆமீன் வருத்தப்படக்கூடாது. ஏதோ ஒன்று ஆகிவிட்டது என்று சொல்லி ஆமீன் என் தகப்பனும் என் தாயும் அப்படி நினைக்க கூடாது என்று சொல்லி அவன் தாய் மேல தகப்பன் மேல அவ்வளவு கரிசனை உள்ளவனாய் இருந்தான், தரிசனம் உள்ளவனாய் இருந்தான்.
நல்ல எண்ணம் கொண்டவனாய் இருந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை தாய்கள் மேல உங்களுக்கு பாசம், எத்தனை தகப்பன் மேல உங்களுக்கு பாசம் இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல்ல பாக்குறோம், நேரடியா பாக்குறோம். தாய் ஹாஸ்டல்ல கொண்டு விடுதாங்க, தகப்பன் ஹாஸ்டல்ல கொண்டு விடுதாங்க. புதுசா திருமணம் ஆனோன்னு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருதாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்களும் நானும் பிரியமானவர்களே அநேக குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கே சவுலுக்கு சாதாரண ஒரு மனிதன் தான். அவனுக்கு விசேஷித்த ஆவி வரல, ஞானம் வரல, அறிவு வரல, ராஜாவுடைய பட்டம் வரல, அந்த மகுடம் வரல, அந்த சிங்காசனம் எதுவுமே வரல. அவன் சொல்றான், என் தாய் தகப்பன் என்னை குறிச்சு வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி அவன் கூட இருக்கிறவனையும் அங்கே சவுல் சொல்லி, வா நம்ம திரும்பி போவோம், கழுதத்தானே போனா போகுது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் எங்ககிட்ட போன் பண்ணி சொல்லுவாங்க, பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், அதை கேட்க மாட்டாங்க. தலைய உடுதைக்கு முன்னக்கூட்டியே நாங்க உங்களுக்கு வியாதியா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், பல காரியங்களா இருக்கட்டும், மரணமா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஆப்ரேஷனா இருக்கட்டும், ஒரு சிம்பிளான ஒரு மருத்துவமா இருக்கட்டும், ஒரு சின்ன உதவியா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு சொல்லுவோம், கேட்கவே மாட்டாங்க. 2 இயர் 3 இயர் அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு, பாஸ்டர் எங்களை காப்பாத்துங்க அப்படி எதையாவது ஒண்ணு சொல்லுவாங்கன்னு வச்சுடுங்களேன். எல்லாத்தையும் சொல்ல நமக்கு நேரம் இல்ல, எதையாவது ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படின்னு நான் சொல்லுவேன், ஏமா தலை மாட்டுறதுக்குள்ளே நாங்க சொன்னோம், நீங்க என்ன பண்ணல, கேட்கல. இப்போ வால் மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆடிட்டு இருக்குமா. இப்ப வாழை பிடிச்சி நான் இழுத்தோம்னா என்ன ஆகும், வால்ல இருக்கிற முடியும் தோலும் தான் வரும். தலை போச்சுமா, வால் மட்டும்தாம்மா தொங்கிட்டு இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, ஆனாலும் வாழை பிடிச்சி இழுத்து எப்படியாவது இவங்களை காப்பாத்திடலாமான்னு சொல்லி வாழை பிடிச்சி இழுக்கும்போது தோலும் முடியும் சேர்ந்து வரும். அதை உதறி போட்டு சரி எப்படியாவது அந்த வாழையாவது பிடிச்சி இவங்களை எப்படியாவது உருவி கொஞ்சமாவது மீட்டுடலாமா அப்படின்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணுவோம். அப்படி சிலவங்க நல்லா ஆனது உண்டு, சிலவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறான். ஆனா இங்க தாயின் தகப்பனையும் குறித்து இங்கே சவுல் அவ்வளவு கரிசனையாய், அவ்வளவு அன்பாய் அவன் சொல்லுகிறதை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் என்னுடைய இந்த வாசிக்கிற இந்த சத்தத்தை நீங்கள் கேளுங்கள். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்த போது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரன் நோக்கி, என் தகப்பன் கழுதையின் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா. ஏங்க தமிழ்ல சொல்லுவாங்க, வந்தா இப்படிம்பாங்க, போனா வந்தா மலை, போனா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, வச்சா குடும்பி, அடிச்சா மொட்டை. இப்படி பழமொழி நிறைய சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு இங்க சவுல் சொல்லுகிறார், கழுதை தானே போனா போகுது, 1 காசுக்கு 2 காசுக்கு வாங்கிக்கிடலாம், வீடு தானே போனா போகுது. ஆமாங்க, இன்னைக்கு நிறைய அறிவு இல்லாதவங்க ஜனங்கள், புத்தி இல்லாத ஜனங்கள், ஒன்றும் அறியாதவர்கள் தன் குடும்பத்தை, தன் பிள்ளைகளை, தன்னுடைய உறவுகளை, தன் வீட்டை எல்லாவற்றிலும் என்ன பண்ணாங்க, எப்படி செய்யணும் என்கிற தெரியாதபடிக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இங்க யாக்கோபு என்கிற ஒரு மனிதர் இருந்தால், அந்த யாக்கோபு தன் மாமன் வீட்டுக்கு ஓடி போகிறார். எதற்காக ஓடி போகிறார்? தன் உயிரை காப்பாற்றும்படி. மறுபடியும் திரும்பி வாரான். எதற்காக? தன் உயிரை காப்பாற்ற. சில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்க சில நேரம் உங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும். நான் எல்லா இடத்துலயும் அதான் சொல்லுவேன், உங்களுக்கு உயிர் தாங்க முக்கியம். காரோ, பைக்கோ, வேலையோ, உறவோ, மனிதர்களோ, தாயோ, தகப்பனோ, பிள்ளையோ, பணமோ, பொருளோ, பேங்க் பேலன்ஸோ, உன்னுடைய அழகோ, படிப்போ, பட்டமோ, உன்னுடைய சர்ச்சோ, உன்னுடைய வீடோ, உன்னுடைய தொழிலோ, உன்னுடைய பிசினஸோ உனக்கு முக்கியம் தாங்க. ஆனா உயிர் தாங்க முக்கியம். போய் உயிரை காப்பாத்து என்று சொல்லி யாக்கோபு உயிரை காப்பாற்றும்படி லாபான் இடத்திலே, தன் மாமனுடைய வீட்டிலே அவர் 20 வருஷமாய் தங்கினார். 7 14 வருஷம் அங்கே தங்கினார். பின்பாக வருகிறார்.
இன்றைக்கு அநேகர் சில இதை செஞ்சு தாங்க ஆகணும். சில இதை நீங்க செஞ்சு தாங்க ஆகணும். டாக்டர்கிட்ட வியாதி அப்படின்னு சொன்னா நீங்க ஓடுதீங்களா? பரப்பையில போவீங்க, அவரு தாம்பரத்து ஜிஹெச் போங்கம்பாங்க. அந்த குரம்பேட்டையில இருக்க ஜிஹெச்காரங்க அந்த மிஷின் இங்க இல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி போங்க அப்படிம்பாங்க. அங்க இது இங்க பாக்குறது இல்லமா, நீங்க ராயப்பேட்டை கேன்சர் ஜிஹெச் ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படிம்பாங்க. அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, ஏமா அந்த மிஷின் இங்க இல்ல, ஆனாலும் நீங்க வேலூர்ல சிஎம்சிக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இப்படிதாங்க. எதுக்கு போறீங்க நீங்க? எதுக்கு போறீங்க நீங்களும் நானும்? எதுக்கு போறீங்க நீங்களும் நானும்? உயிரை காப்பாத்தவோ, வியாதியை தீர்க்கவோ, சுகமாகவோ போறீங்கன்னா அப்ப சில காரியங்களை நீங்க செஞ்சுதாங்க ஆகணும். இங்க கழுத அதனாலதான் இங்க உள்ள பழமொழி சொல்லுவாங்க, வந்தா மழை, போனா வச்சா குடிம்பி, அடிச்சா மொட்டை. எங்க உயிர் தப்பும்லாங்க, உயிர் கிடைக்கும்லாங்க. உங்களுக்கு அது போதாதா? இன்னைக்கு அநேகர் தலையை விட்டு மாட்டிக்கிட்டு வாழை பிடிச்சி இழுக்கிறாங்க. வாழை பிடிச்சி இழுத்தா நஷ்டம் தாங்க, நஷ்டம் தாங்க, கஷ்டம் தாங்க, கஷ்டம் தாங்க, நஷ்டம் தாங்க, நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். நாங்களும் எங்க ஊழியத்தின் பாதையில சிலவங்க சொல்லுவாங்க, நான் கேட்க மாட்டோம், நமக்கு எல்லாம் தெரியும், இவங்க என்ன, எனக்கு அபிஷேகம் இருக்கு, எனக்கு தேவன் வெளிப்படுத்துவார், என்னோட தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போய் சில இதுல மாட்டி சிக்கி யாருக்கும் தெரியாம ஆண்டவர் காப்பாத்தி கொண்டு வந்து எங்களை வீட்டுக்குள்ள வச்சு, மடையனை நான் தான் சொன்னனே, முட்டாளை நான் தான் சொன்னனே, இப்படி செய் அப்படி செய்யின்னு சொன்னன, நீ கேட்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மன்னிச்சு எங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்தி தட்டி கோலால தடியால தட்டி குத்தி குட்டி தேவன் எங்களை அப்படியே பாதுகாத்து மறுபடியும் தான் எங்களுக்கு புத்தி வரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட படித்தவனாக இருந்தாலும், நீங்க சபையில பாட்டு படிக்கிறவா இருந்தாலும், ஆராதனை பண்ணவா இருந்தாலும், உங்களுக்கு ஊர்ல பேர் புகழ் இருந்தாலும் எல்லாம் தெரியாது உங்களுக்கு. அதை நீங்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும். நாங்க அப்படிதான் ஒரு பையனுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனோம், பொண்ணு பார்க்க போனோம். நாங்க போனோன்னா அம்மான்னு தான் சொன்னோம். நல்லா இருக்கிறீங்களா, நல்லா கேட்டுடுங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு தான் கேட்டோம். ஒரு பாஸ்டர் எங்களை கூப்பிட்டு போனாங்க ஜெபம் பண்ணும்படி. நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டோம். நீங்க என்ன சொல்லணும்? நல்லா இருக்கணும். வந்தோடனே நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஐயா, என் பையன் பாஸ்டர் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம், அவர் சூப்பன் நாட்டுக்கு வந்து போய் சவுல் தன்னோட வேலைக்காரனை நோக்கி, தகப்பன் வேலைக்காரனை நோக்கி, கழுதைகளை கவலைப்படுவார், நம்மளை கவலைப்படுவார் என்று சொல்லி என் புள்ள உடனே என்ன பண்ணுவான்? பாஸ்டர் அங்க சொல்லி வாய உதட மூடும்னா என் புள்ள வாய்ச்சிருவான். அப்படி வாய்ச்சி என்ன 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 பிரயோஜனம்? 42 வயசு ஆச்சு, கல்யாணம் முடியல. அப்படி ஸ்பீடா வாய்ச்சிருந்தா கல்யாணம் ஆயிருக்கணும்ல. 42 வயசு ஆச்சு, இன்னும் முடியல. இன்னும் முடியுமாங்கே தெரியாது. பெருமை புகழ்றாங்க. என் பையன் 3 டிகிரி படிச்சிருக்கான், 4 டிகிரி படிச்சிருக்கான், ஒண்ணுமே தெரியலையே. கல்யாணம் பண்ண தெரியலையே உனக்கு? எப்படி கல்யாணம் பண்ண தெரியலையே, உனக்கு பொண்ணு பார்க்க தெரியலையே? இது ஒரு சின்ன விஷயம் தாங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இது உண்மையிலே நடந்தது. சாதாரண ஒரு சின்ன விஷயம், கல்யாணம் பண்ண முடியல, ஒரு பொண்ணு பார்க்க முடியல, துப்பு இல்லை. நீ பைபிளை பாஸ்டர் சொன்ன உடனே படிச்சா உனக்கு என்ன இது? அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் படிச்சா உனக்கு என்ன இது? உனக்கு சர்ச்சுக்கு போனா உனக்கு என்ன இது? இல்ல நீ ஆபீஸ்ல வேலை பார்த்து உனக்கு என்ன இது? உனக்கு அந்த ஊர்ல என்ன மதிப்பு இருந்து உனக்கு என்ன இது? பெரிய மாணவர்களே, அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல சொன்னேன், எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் சில காரியம் தெரியாது. இன்றைக்கு நீங்கள் இந்த வேதத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே சூப்பு என்கிற நாட்டுக்கார் வரும்போது தகப்பனை பார்த்து, அந்த வேலைக்காரனை பார்த்து, அந்த உறவுகளை பார்த்து, அங்க நிக்கிறவர்களை பார்த்து சவுல் சொல்லுகிறார், கழுத போனா வா வீட்டுக்கு போ, எங்க அப்பா என்ன குறிச்சு கவலைப்படுவார், எங்க அப்பா என்னை குறிச்சு கவலைப்படுவார். கழுத போனா போனா போயிட்டு போகுது.
எங்க அப்பா என்ன குறிச்சு கவலைப்படும், நான் தான் ஏன் முக்கியம், என் உயிர் தான் ஏன் முக்கியம் எங்க அப்பாவுக்கு. அவன் சொல்றான் பாருங்க, கழுத போன போட்டும் எங்க அப்பா என்ன குறிச்சு கவலைப்படுவாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நீ யாரை குறித்து கவலைப்படுகிறாய்? இன்னைக்கு உன் தாய் தகப்பனை நீ ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருக்க, நடு ரோட்ல கொண்டு விட்டுட்டு போற. உன் மனைவி பேச்சை கேட்டு, உன் மாமியார் பேச்சை கேட்டு, இன்றைக்கு பணம் இருக்கிறது என்று ஆடாத, இன்றைக்கு காரு இருக்கிறது என்று ஆடாத, இன்றைக்கு நீ 2 மாடி வீட்டுல இருக்கிறன்னு ஆடாத, கிரீன் கலர் வீட்டுல பெயிண்ட் அடிச்ச வீட்டுல மேல உட்கார்ந்துட்டு நான் செட்டில் ஆயிட்டேன், இனிமே எனக்கு என்ன கவலைன்னு சொல்லாத. உனக்கும் வயசாகும் போது உன் புள்ள உன்னை கொண்டு ஹாஸ்டல்ல விட மாட்டான், கடல் கரையில உன்னை சுண்டல் விக்க விடுவான். கடல் கரையில ஒண்ணு சுண்டல் மாங்காய் விக்க உன்னை விடுவான். இங்க சவுல் தாய் தகப்பனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறான் பாருங்க. சவுல் தாய் தகப்பனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறான் பாருங்க. இன்னைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க உன் தகப்பனுக்கு, உன் தாய்க்கு 10 மாசம் சுமந்து உன்னை பெத்து எடுத்து கருப்ப பையிலிருந்து நாசனத்து வழியா உன்னை பெத்து எடுத்து ரத்தத்தை கழுவி தொப்புள் கொடிய உறவு அந்த வெட்டி உன்னை சுத்தம் படுத்தி உன்னை பாதுகாத்து உனக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்த தாய நீ பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு நீ உன் மனைவி மாமியாரோடு நீ மாடி வீட்டுல எத்தனை வருஷம் இருப்பன்ட்டு நான் இன்னைக்கு உன்னை பார்த்து நான் சொல்றேன், உன் தாய் தகப்பனை குறிச்சு உனக்கு கவலை இல்ல, உன் தகப்பன் தாயை குறிச்சு உனக்கு கவலை இல்ல. உனக்கு வீடுதான் முக்கியமா, உனக்கு காரு தான் முக்கியமா, உன் மனைவி தான் முக்கியமா, உன் மாமியார் வைத்து இருக்கிற உன் சொத்து தான் உனக்கு முக்கியமா? நீ வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டா உன் தாய் தகப்பனை நீ பார்க்காம விட்டுருவியா? நீ வீட்டோட மாப்பிள்ளைய செட்டில் ஆயிட்டா உனக்கு உன்னை பெத்தெடுத்த தாய் தகப்பன் உனக்கு அற்பமா தெரியுறாங்களா, தெரியுறாளா? அதே தாய் தகப்பன் வயசு ஆகி 105 வயசுல அவங்க உயிரோடு இருந்து ஓம் பிள்ளை உன்னை கடற்கரையில சுண்டல் விக்க விடும்போது அவங்க உன்னை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்பவுமே ஓடி போய் விடுவோம் தாய் தகப்பன் வீட்டுக்கு, இப்போதே ஓடி விடுவான் தாய் தகப்பன் வீட்டுக்கு. அவர்களை பார்த்து பராமரித்து அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய். இங்கே சவுல் சாதாரண மனுஷன், ஞானம் இல்லாதவன், அறிவு இல்லாதவன், சாதாரண ஒரு மனுஷன். சொல்றான், எங்க அம்மா எங்க அப்பா தூங்க மாட்டாங்க, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகலன்னா, இன்னைக்கு நான் போகலன்னா எங்க அம்மா அப்பா தூங்க மாட்டாங்க, எங்க தாத்தா பாட்டி என்ன தூங்க மாட்டாங்க, அவங்க கையால தான் நான் சோறு ஊட்டி சாப்பிடணும், அவங்க கையால தான் நான் பால் குடிக்கணும், அவங்க மடியில தான் நான் படுத்து உறங்குவேன். என் செல்ல பாட்டி தாத்தா என்னை பெத்தெடுத்த அம்மா அப்பா என்று சொல்லி கழுத போனா ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அவன் சொல்றாங்க. இன்னைக்கு உனக்கு என்ன கவலை? இன்னைக்கு உனக்கு என்ன கவலை? தங்கம் இருக்கு, கார் இருக்கு, 2 மாடி வீடு இருக்கு, கிரீன் கலர்ல ஒரு மனிதன் இப்படியாய் சிந்தித்து கொண்டு இருக்கிற, இன்னொன்னு ப்ளூ, டார்க் ப்ளூ இல்ல, டார்க்கு சென்டர்ல இருக்கிற லைட்டும் இல்லாம மீடியமான ப்ளூ. இதோ திரைக்கு பின்னாடி தெரியுது பாரு, திரைக்கு பின்னாடி தெரியுது பாரு, அதுல ஓரமா இருக்க அந்த லைட் ப்ளூ, மீடியம் ப்ளூ கலர்ல வீடு கட்டி நீ மாமியார் வீட்டோட செட்டில் ஆகி உன் தாய் தகப்பனை நடு தெருவுல விட்டு, உன் தாய் தகப்பனை கடற்கரை ஓரமா விட்டு, உன் தாய் தகப்பனை பஸ் ஸ்டாண்டு ஓரத்துல விட்டு, உன் தாய் தகப்பனை அநாத ஆசிரமத்துல விட்டு நீ உன் மாமியார் வீட்டுல செட்டில் ஆகி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பார்த்து பேசுகிறார். இங்கே என் தாய் கவலைப்படுவா, எங்க அம்மா எங்க அப்பா கவலைப்படுவாங்க, நான் சொல்லலைங்க, அவர் சொல்றார். வாசிக்கிறேன். அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்த போது சவுல் தன்னோடு இந்த வேலைக்காரன் நோக்கி, என் தகப்பன் கழுதை மேல் உள்ள கவலைகளை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம். திரும்பி போ உங்க அம்மாவை பார்க்க, திரும்பி போ உங்க அப்பாவை பார்க்க, திரும்பி போ உன் தாத்தாவை பார்க்க, திரும்பி போ உன் பாட்டியை பார்க்க, திரும்பி போ உன்னை 10 மாசம் சுமந்து எடுத்த அந்த வீட்டை பார்க்க, போ திரும்பி.
கவலை, என்ன கவலை உனக்கு? அம்மா அப்பா அங்க நடுத்தருல நிக்கிறாங்க, உனக்கு கவலை இல்லை. இங்க சவுல் சாதாரண மனிதன் கவலைப்படுறான். இவன் படிக்கல, பட்டதாரி இல்ல, டிகிரி இல்ல, டாக்டர் இல்ல, ரெவரண்ட் இல்ல, தியாலஜி இல்ல, சிசி தியாலஜி இல்ல. ஆமென். நீ படிச்சிருக்க, பிஎஸ்சி படிச்சிருக்க, அதுக்கப்புறம் பிஎட் படிச்சிருக்க, 2 டிகிரி. காலேஜில் சொல்லித்தரல, தாயும் தகப்பனும் முன்னறி தெய்வம் என்று பழமொழி சொல்லுவாங்க. சிறந்த கோயில், தாயும் தகப்பனும் சிறந்த கோயிலும் இல்லை. எனக்கு அது வரல. தாய் தகப்பனை காட்டிலும் சிறந்த கோயில் இல்லை உனக்கு. ஆமென். சொல்லித்தரல, ஸ்கூல்ல சொல்லித்தரல, காலேஜ்ல சொல்லித்தரல. பைபிள்ல உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்று சொல்லித்தரல. ஆயுசு நீடிக்கணும், உன் தாய் தகப்பனை கனம் பண்ணணும்னு சொல்லித்தரல. நீடித்து இருக்குன்னா தாயின் தகப்பனை போய் பார், போய் கூட்டிட்டு வா. ஓ, கிரீன் கலர் வீட்டுல 2வது மாடியில இருந்துகிட்டு சுகபோகமா வாழ்றியா? மீடியம் ப்ளூ கலர்ல ஆமேன் வீட்டுல கட்டி பெயிண்ட் அடிச்சுட்டு நீ மாமியார் வீட்டுல செட்டில் ஆயிட்ட. ஆமேன். தாய் தகப்பனு நீ ஆமேன் அசால்ட்டாக கனவீனப்படுத்தி கொண்டு செட்டில் ஆயிட்டேன்னு சொல்றியா? வேத வார்த்தைன்னு சொல்லி தெரியுமா? நீ இந்த பூமியில தீர்க்க ஆயுசோடு நீடித்த நாட்களா நீ இருக்கணும்னா உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணணும். இல்லைன்னா செத்து போய் விடுவாய். இல்லை என்றால் செத்து போய் விடுவாய். அதற்கு அர்த்தம் அதுதான். நீ ஆமேன் உன் ஆயுசு நாட்கள் நீடிக்கணும்னா உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணணும் பைபிள் சொல்லுகிறது. உலக மனிதர்கள் சொல்லுவார்கள், தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை. உனக்கு உன் தாய் தான், உனக்கு உன் தகப்பன் தான். இங்கே சவுல் அதைத்தான் செய்கிறான், சவுல் அதைத்தான் சொல்லுகிறான். இந்த நாளிலே சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ செய்த தவறுகள், செய்த காரியங்கள் எல்லாம் நீ மன்னிப்பு கேட்டு முழங்கால் படியிட்டு நீ இப்போது நீ கேட்கும் பொழுது, இப்போது நீ ஜெபிக்கும் பொழுது தேவன் உன்னை மன்னித்து உன் தாயின் உள்ளத்தை மாற்றி உன் உள்ளத்தையும் மாற்றி அவர் உன்னையும் உன் தாயையும் வாழ வைப்பார். அப்படியானால் என்னோடு கூட நீ முழங்கால் படியிட்டு இப்போது ஜெபம் பண்ணுவாயா? எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன், இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன், இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த மத்தியான வேலையில ஆண்டவரே, இந்த மத்தியான வேலையில இந்த அப்பா 1:30 மணி வேலையில, இந்த மத்தியானம் 1:30 மணி வேலையில இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே யாரெல்லாம் ஆண்டவரே தாயை ஆண்டவரை புறக்கணித்து, தகப்பனை புறக்கணித்து ஆண்டவரே அப்பா கடற்கரை வீதியிலும் பஸ் ஸ்டாண்ட் வீதிகளிலும் யாரெல்லாம் விட்டார்களோ அவர்கள் தாயை தேடி அழைத்து தன் வீட்டிலே வைக்கும்படியான ஒரு சாக்கியத்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு செய்வீராக. செய்த தவறுகள், பாவங்கள், ஈர்தல்கள் ஆண்டவரே, சுகபோகமான ஆசைகள் எல்லாம் அழித்து கர்த்தர் ஆண்டவரே அப்பா உன் ஆயுசு நாட்கள் ஆமென் நீடித்திருக்க உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயே என்று சொல்லி பைபிள் வசனத்தின்படியும் உலக மனிதர்கள் சொல்கிறதை போல தாயிலும் சிறந்த கோயில்கள் இல்லை, அவன் தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்று உலக வார்த்தைகளிலாலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ 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 இப்போதே இப்பொழுதே புறப்படு. இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு சொல்லுகிறேன். உங்க நாமம் மகிமைப்படட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல இயேசப்பா. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த சத்தத்தை கேட்டு ஆமென், நீ மனம் திரும்பி நீ தேவனிட்டு மன்னிப்பு கேட்டு உன் தாய் தகப்பனை நீ கூட்டிக் கொண்டு வரப்போகிறதற்காக ஆமென். கர்த்தர் இன்று முதல் உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகள், உன் மாமியாரை, உன்னுடைய சொத்துக்களை அவர் ஆசீர்வதிப்பார். இங்கே சவுல் தாய் மேல தகப்பன் மேல கருணை கொண்டான். கழுத போட்டோம், நான் வீட்டுக்கு போகணும். இன்றைக்கு அந்த எண்ணம் உனக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் உன் குடும்பத்துக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் உன் பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் உன் திருச்சபைக்கு வர வேண்டும். உன் திருச்சபையில வாழுகிற மக்களுக்கு வர வேண்டும். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு வர வேண்டும். மெயினாய் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஆமென், அது வர வேண்டும் அந்த எண்ணம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆமென். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆமென், இந்த ஸ்கிரீனில் காணுகிற நம்பர்களுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த ஊழியத்திற்கு ஜெபிக்கவும் ஆமென். இந்த ஊழியத்தை நீங்கள் பணத்தால, பொருளாதாரத்தால எதுனாலும் நீங்கள் தாங்கலாம். ஆமென். எங்களுடைய ஊழியத்தை தாங்க விரும்பினால் ஸ்கிரீன் காண்கிற அந்த திரையில் காண்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் போன் செய்யுங்கள், எங்களோடு பேசுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும், இல்லை நீங்கள் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆமென், நான் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் சொன்னால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளையும் கவலைகளையும் மாற்றி ஆமென் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பாராக. God bless you. God bless you. Amen.